இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசை தொடரில் என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்ருதியோட அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி ஏசி வந்து ரிட்டர்ன் கொடுத்துறாங்க. உடனே ரோகிணி வந்து அந்த பணத்தையும் ரிட்டர்ன் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறமா வந்து மனோஜ் வந்து கேட்குறாரு, எப்படி உனக்கு இத்தனை பணம் வந்தது, என்ன பண்ண அப்படின்னு கேட்கவும், மஞ்சள் கயிறு வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி தாலி வந்து அடகு வச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு ரோஹிணி இந்த மாதிரி பண்ண, நீ எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லவும், ரோஹிணி இருந்துட்டு உனக்காக தானே மனோஜ் நான் பண்ணுறேன், நீ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து காசு கொடுக்காம விட்டுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ருதி முன்னாடியெல்லாம் நம்ம வந்து எப்படி நிற்கிறது, அது வந்து ரொம்ப இதாக இருக்கும், நீ வந்து யாரும் எந்த இதுலையும் இது பண்ணி பேசிடக்கூடாது, அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்து ரொம்ப கோவமா இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து முத்து தானே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மனோஜ் ரோகிணி வீட்டுக்கு வந்து அண்ணாமலைகிட்ட விஜயாகிட்டே எல்லா விஷயம் சொல்கிறாங்க. இவன் எதுக்கு ஏசி வந்து ரிட்டன் அனுப்பணும், இதனால எனக்கு எவ்வளோ இன்சல்ட்டிங்காக இருந்தது அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு, அப்போனா நீ ஒரு வருஷம் வேலைக்கு போகாம வீட்டில் உட்காந்துருந்தா அப்போல்லாம் உனக்கு இன்சல்ட் இல்லையா, அப்பவும் நீ இன்சல்ட் பண்ணிட்டு தான் இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து மனோஜ் ரோகிணி இருந்துட்டு, உங்களை யார் இப்போ ரிட்டன் அனுப்ப சொன்னா, ஃபர்ஸ்ட் பொருளே வந்து ரிட்டன் வந்துருச்சுன்னா அந்த கடைக்கு வந்து கெட்ட பேர் ஆயிரும், உங்களுக்கு அது தெரியுமா, எவ்வளோ இதாக போயிருச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும், உடனே முத்து இருந்துட்டு, நான் என்ன பண்ணேன், நான் வந்து அவங்க வந்து அப்பா வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறமா அனுப்பினா என்ன பண்ண முடியும், அதான் ரிட்டன் அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, இந்த மாதிரி வந்து அன்னைக்கே வந்து மாமா வேண்டான்னு தரல, அப்புறம் மறுபடியும் அதையே அனுப்பணும், அதனால தான் அவர் ரிட்டர்ன் இது பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே விஜய் வந்துட்டு, நீ ஒன்றும் எடுத்து கொடுக்குறியா, நீ கொஞ்சம் கம்மனு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து முத்து இருந்துட்டு, அப்பாக்கு என்ன மரியாதை இருக்கு, இந்த மாதிரி வந்து முதல்ல நம்ம வந்து வேண்டாம்னு சொல்லியாச்சு, நமக்கு வந்து கைங்கால் ஊனமா, நம்ம வந்து நல்லா தானே இருக்கோம், நம்மளால வாங்கி மாட்ட முடியாதா, அவங்க எதுக்கு இதுக்கெல்லாம் இதெல்லாம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. வெளியாளுகளை இந்த மாதிரி வந்து அனுப்புறது வந்து நம்ம வந்து நடு வீட்டில் வந்து மாட்டிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, அவங்க ஒன்றும் வெளியாள் கிடையாது, நம்ம வீட்டோட சம்மந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எதுக்கு இங்கே வாங்கி மாட்டணும், இப்படியெல்லாம் பண்ணுறதுனால வந்து அப்பாவுக்கு வந்து என்ன மரியாதை, அவர் சொன்ன வார்த்தைக்கு வந்து என்ன மரியாதை கொடுக்குறாங்க அவங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதியும் ரவியும் இருந்துட்டு கோவப்படுறாங்க. ரவி இருந்துட்டு, ஏன்டா இந்த மாதிரி பண்ண, ஒரு வார்த்தை எங்ககிட்ட கேட்டுக்கலாம்ல அப்படின்ட்டு. உடனே வந்து முத்து இருந்துட்டு, இல்லடா அன்னைக்கு வந்து நான் பார்த்தோன்னே அது வந்து ரிட்டன் அனுப்பிட்டேன், இந்த மாதிரி வந்து அப்பா வந்து அன்னைக்கே சொல்லிட்டாரு வேண்டான்ட்டு, அவங்க எதுக்கு மறுபடியும் அனுப்பணும், அதனால தான் நான் ரிட்டன் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மனோஜ் இருந்துட்டு, நீ வந்து பண்ணின காரியத்துக்கு உனக்கு என்ன பண்ணுவே தெரியாதுடா அப்படின்ட்டு ரொம்ப வந்து கோவப்பட்டு வராரு. உடனே அடிக்கிற மாதிரி வராரு. உடனே முத்து இருந்துட்டு, என்னடா பண்ணுடா பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. உடனே ரவி இருந்துட்டு, எதுக்குடா இந்த மாதிரி பண்ண முத்து, நீ என்ன இருந்தாலும் எங்ககிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிருக்கலாம், கன்சல்ட் பண்ணிட்டு இது பண்ணியிருந்தேன் இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படிங்கிறாரு. உடனே மனோஜ் இருந்துட்டு, அவனுக்கு இதுக்கெல்லாம் எங்கடா அறிவு இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. முத்து இருந்துட்டு, உன்னை விட எனக்கு அறிவு அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கா. அண்ணாமலைக்கு வந்து கோவம் வந்துருது. ஏன்டா என்னை ஒரு சிலை நினைச்சுக்கிட்டீங்களா, நான் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுக்க வேண்டியதாயிருச்சு, இந்த மாதிரி நான் டீலருக்கு வந்து காசு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே விஜய் வந்துட்டு, எப்படா கொடுத்தீங்க அப்புறம் அந்த பணத்தை அப்படின்னு கேட்கவும், இந்த மாதிரி வந்து ரோகிணி வந்து தாலி அடமானம் வச்சுதான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுறாங்க, இந்த மாதிரி தாலி அடமானம் வச்சுட்டாங்கன்ட்டு. அதுக்கப்புறமா விஜயா வந்து ரொம்ப சோகமாக ரோகிணிட்டு போய், எதுக்கு இந்த மாதிரி பண்ணன, வீட்டில் இருக்கிற மருமகன் நீ வந்து எவ்வளோ பெரிய இதாக இருந்து வந்திருக்கிற, எவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்க, உனக்கு போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு ரோகிணி, என்ன பண்ணுறது, உங்கள் அப்பா வந்து இந்த கோலத்தில் உன்னை பார்த்தா எவ்வளோ ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. விஜயா அப்புறம் வந்து என்னங்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நீ கம்முன்னு இருந்திருந்தீங்கன்னா எதுவுமே இல்லைடா, நீ பண்ணின வேலை தான் இத்தனைக்கும் காரணம், நீ பண்ணினால தான் இந்த மாதிரி வந்து ரோகிணி வந்து தாலி வைக்கிற அளவுக்கு வந்துருச்சு, எவ்வளோ இது பண்ணியிருக்க, உன்னால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மன உளைச்சல் தான் அப்படின்னு முத்து வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா இருந்துட்டு, உன்னை பெத்துட்டன்ட்டு இது பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதே தெரியல உன்னை வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு ரொம்ப திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா முத்து இருந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மீன் என்னங்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட்டே அவங்க ஏசி அனுப்புறத ஒரு வார்த்தை நம்மகிட்ட கேட்டுட்டு அனுப்பியிருந்தா இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதியும் ரவி இருந்துட்டு, இந்த மாதிரி பண்ணது எங்களுக்கும் வருத்தம் தான், இந்த மாதிரி சொல்லியிருந்தாருன்னா என்கிட்டயே சொல்லியிருந்தா நானே அம்மாட்ட பேசியிருப்பேன், இல்லாட்டி நீங்களாவது சாஃப்டாக பேசி வந்து ஏசி வந்து ரிட்டன் அனுப்பி விட்டுருக்கலாம், அதை விட்டுட்டு இவர் வந்து பண்ணது தப்பு தானே அங்கிள் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரவி இருந்துட்டு, ஆமாப்பா எனக்குமே இது ரொம்ப வருத்தமாக இருக்குது, இந்த மாதிரி எதுக்கு இப்படி முத்து இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து முத்து இருந்துட்டு, அப்போ நீயும் நான் பண்ண தப்புன்னு சொல்கிறியாடா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, ஆமாண்டா நீ பண்ண தப்பு தான், நீ ஒருத்தனா முடிவெடுத்தது தான் தப்பு, நீ எங்ககிட்ட ஏதாவது கேட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை வந்து பேசிட்டு இருக்கும்போதே ரோகிணி இருந்துட்டு, உங்களால தான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வருது, உங்களால தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, அப்போ மற்றவங்க யாருனாலே பிரச்சனையே வரலையா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு, யாருனாலே பிரச்சனை இல்லை, உங்களால மட்டும்தான் எல்லாத்துக்குள்ளேயே பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து அண்ணாமலை வந்து கோவப்படுறாரு. இந்த மாதிரி நீங்களும் எதுக்கு இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த மாதிரி வந்து நீ பண்ணியிருக்கவே கூடாதுடா, என்ன இருந்தாலும் எங்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நானே எல்லாத்தையும் பேசி இது பண்ணியிருப்பேன், நீ வந்து தன்னிச்சையாக அப்படி ஒருத்தரா முடிவெடுத்துட்டு இருந்தால் அதுக்கு பேர் என்னடா கூட்டு குடும்பம், எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசிட்டு இது பண்ணா தானடா ஆகும், இப்படி இருந்தால் எப்படி குடும்பத்தில் இதாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து முத்தோ வந்து சமையல் ரூமில் இருக்காரு. அப்போ வந்து மீனா வராங்க. அப்பா எங்கே கோவமாக இருக்காரா அப்படின்னு கேட்கவும், தெரியல நீங்களே போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா முத்து இருந்துட்டு, உனக்குமா இதை பற்றி ஒன்றும் புரியலை அப்படின்னு மாதிரி முத்து கேட்குறாரு. உடனே மீனா வந்துட்டு, எனக்கு எல்லாம் புரியுது, இந்த மாதிரி வந்து நீங்கள் திருப்பி அனுப்பினதை வந்து சாக்கா வச்சுட்டு அவங்களும் இந்த மாதிரி ஒரு சண்டை வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி தாலியை வச்சுட்டு இந்த பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக அது வந்து அத்தைக்கு வந்து ரொம்பவே வந்து கோவம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதா எல்லாரும் எல்லா வேலையும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க அனுப்பி விட்டதே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வர வைக்கணும் தான். அன்றைக்கி மண்டபத்திலே ஒரு பிரச்சனை கிளப்பலான்னு முயற்சி பண்ணாங்க, இப்படி வந்து ஸ்ருதியை ரவியை தனியாக இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து தனியாக கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சாங்க, ஆனால் அந்த மாதிரி நடக்கல. அதனால அவங்க வந்து இந்த மாதிரியும் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதை வந்து நீங்கள் சாதகமாக உங்களை வந்து நீங்கள் பண்ணது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே சாதகமாக போயிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரியே நடந்துருச்சு, இப்போ சண்டையும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே முத்துவே ஆச்சரியப்படுறாரு. பரவாயில்ல நீ இந்த அளவுக்கு யோசிக்கிறியா அப்படின்ட்டு. உடனே மீனா வந்துட்டு, நான் பூ கட்டுறதா நினச்சிட்டிங்களா,
எனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குது, நானும் யோசிப்பேன், எனக்கு எல்லாம் தெரியும், ஆனாலும் வந்து நான் தான் இது இப்போ எனக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு அப்படின்னா நீ ஏன் அமைதியாக இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனா இருந்துட்டு இது வந்து எல்லாத்தோட கேரக்டர் கிடையாது, அவங்க வந்து செஞ்ச உண்மை தான் இதெல்லாமே, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா முத்து இருந்துட்டு பரவாயில்ல மீனா, உனக்காவது எல்லாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எனக்கு எல்லாம் தெரியுங்க, நீங்கள் வந்து பண்ணதெல்லாம் தப்பு இல்லை, நீங்கள் அனுப்புனது கரெக்ட் தான், ஆனால் வந்து இதை ஒரு வார்த்தை மாமா கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அவர் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சுமூகமாக பேசி அவரே அனுப்பி விட்டுருப்பாரு, அது மட்டும் நீங்கள் வந்து தப்பாக முடிவெடுத்தது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு நான் அப்போ ஒரு கோவத்தில் அனுப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு அதுதான் அந்த கோவம் தான் உங்களை வந்து யோசிக்க விடாமல் பண்ணிருச்சு, அதனால தான் இத்தனை பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே முத்துவும் வந்து கிளம்பிடுறாங்க. அப்புறமா ஸ்ருதி ரவி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரவி வந்து சொல்றாரு இந்த மாதிரி எங்கள் அண்ணா மேலே தப்பு இருக்குது அப்படின்ட்டு. உடனே ஸ்ருதி இருந்துட்டு நீ எப்பவுமே உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் தானே பண்ணுவ, பரவாயில்லையே இந்த தடவை தப்பு இருக்குன்னு சொல்ற, நீ தான் பேசுறியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரவி இருந்துட்டு உண்மையில நான் தான் சொல்கிறேன், இதில் வந்து கண்டிப்பாக எங்கள் அண்ணன் மேலே தப்பு இருக்குது, அவன் வந்து பண்ணது கரெக்ட் தான், ஆனால் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு பண்ணியிருக்கணும், ரிட்டன் பண்ணுறதா இருந்தால் அப்பா கிட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும், இல்லாட்டி நம்ம கிட்டையாவது சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி சொல்லாமல் இது பண்ணது அவனோட தப்பு தான், அது வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பரவாயில்ல நீ தப்பை வந்து இது பண்ணிட்ட ஏற்றுக்கிட்ட அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா உங்கள் அம்மா பண்ணது தப்பு தான், ஏன்னா வந்து இதை வந்து உங்ககிட்ட இல்லாட்டி எங்கிட்டையாவது சொல்லியிருக்கணும், இல்லாட்டி வீட்டில் அப்பா அம்மா கிட்டையாவது பேசியிருக்கணும், இந்த மாதிரி யாருக்கிட்டையுமே பேசாமல் இந்த மாதிரி அவங்க அனுப்பிவிட்டது வந்து ரொம்ப இன்சல்ட்டிங்காக தானே இருக்குது, இந்த அவங்களுக்கே இது பண்ணுற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு ஒருவேளை ஒரு சர்ப்ரைஸாக கூட அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஸ்ருதி இருந்துட்டு இந்த மாதிரி சொல்லவும் ரவி இருந்துட்டு அப்படியே அது எப்படி அப்படி அனுப்புவாங்க, 4 பேர் நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கோம்ல, யாராச்சும் கிட்ட சொல்லிட்டு அனுப்பியிருந்தா தானே கரெக்ட், அது உனக்குன்னு தனியாக அனுப்பியிருந்தா அது சர்ப்ரைஸாக இருந்திருக்கும், இங்கே வந்து பொதுவாக அனுப்புறது வந்து யாராச்சும் சொல்லியிருந்தா தானே கரெக்ட் ஸ்ருதி, அது வந்து தப்பு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு இதை நீ வெளியே சொல்லியிருக்கலாமே, ஏன் இப்போ சொல்கிற வெளியே சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரவி இருந்துட்டு இந்த மாதிரி நான் வெளியே சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கும் இதாக இருந்திருக்கும், உனக்கு வந்து ஒரு மாதிரி இதாக இருந்திருக்கும், கண்டிப்பாக உன்னால் இதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்க முடியாது, அதனால தான் நான் வெளியே சொல்லலை, என்ன இருந்தாலும் உன்னை வந்து விட்டு கொடுக்க முடியாதுல்ல நான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பரவாயில்ல நீ வந்து என் ஃபேமிலியை என்னையும் விட்டு கொடுக்காம இருக்க, எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கல்யாணமானவங்க நான் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க, யாரும் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க, நாங்களே ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஆனால் வந்து நீ வந்து அப்படி இல்லை, கண்டிப்பாக வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி நின்றுருக்க, உண்மையாலே என்னை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரவி இருந்துட்டு அன்றைக்கி வந்து உங்கள் அப்பா வந்து முத்து அடிச்சா அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கோச்சிட்டு நீ உங்கள் வீட்டுக்கு போயிட்ட, அதுக்கப்புறமா வந்து ரவி முத்து மேலே வந்து தப்பு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா தெரிஞ்சதுக்கப்புறமா நீ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டல, எங்கள் ஃபேமிலி விட்டு தராமல் நீ வந்துட்டல, இப்படி இருக்க உன்னை நான் எப்படி விட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு எந்த கோவமும் இல்லை உன் மேலே, நான் வந்து எனக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அண்ணாமலையும் விஜயா பேசிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா வந்து இவங்களால எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான், இதுக்கு தான் இவங்க நான் தனியாக வைக்கலான்னு சொன்னேன், இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று இது பண்ணிகிட்டே இருக்காங்க, இவங்களால எல்லாரும் கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு அதுதான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சல, அதுக்கப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி வந்து அவங்களையே குறை சொல்லிட்டு இருக்கிற, விட்டு இதோட அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் மீனா நிலதான் இத்தனையும் அப்படிங்க, மீனா வந்து என்ன பண்ணனா எதுக்கு மீனா விழுக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலை. உடனே வந்து விஜயா இருந்துட்டு அவள் தான் இந்த மாதிரி வந்து முத்துக்கு சாவி கொடுத்து ஆட வச்சிட்டு இருக்கா, இல்லாட்டி முத்து வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டா, மீனா தான் இத்தனைக்கு காரணம், இவங்க 2 பேரும் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து ஓயாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் அவங்க தனியாக அனுப்பதுலேயே இருக்க, இப்போவே அவங்க வந்து நமக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வெளியே ஹாலில் தானே தூங்கிட்டு இருக்காங்க, இனியும் உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து விஜயா இருந்துட்டு இந்த மாதிரி வந்து ரோகிணி வந்து தாலி வச்சு மஞ்சள் கையில் இருக்கா, இது வந்து எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா, கண்டிப்பாக அவருக்கு வந்து நம்ம வந்து தாலி வந்து தங்கத்தில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு அது வந்து மனோஜோட வேலை, நீ எதுக்கு அதை பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து விஜயா இருந்துட்டு எனக்கு என் கௌரவம் என்ன வருது, இந்த மாதிரி மஞ்சள் கைத்தில் இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உடனே அண்ணாமலை இருந்துட்டு இவ்வளோ நாள் வந்து மீனாவும் மஞ்சள் கையில் தான் இருந்தா, அப்பெல்லாம் உனக்கு கௌரவம் போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜயா வந்து முறைக்கிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருக்கு. நன்றி.